ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போகலாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Beyond the world, okay. Politics, participation, receptivity, going with the flow, harmony. Okay. Postponement, inner voice, master, source, flowering, nothingness. Okay, so bottom of the deck, possibilities. Tower, Five of Cups, King of Wands, Knight of Cups, Hermit, Six of Swords, Star, Emperor, Ten of Wands, Four of Cups, Nine of Swords, Seven of Swords, Five of Wands. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கரண்ட் எனர்ஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி, கரண்ட் சுச்சுவேஷன்ஸ், கரண்ட் தாட்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, ஜெனரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே தென் ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு மேபி நீங்களும் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். மேபி ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகி போனது இந்த பர்சன் அக்டோபர் மந்தாக இருக்கலாம், இல்லைங்கி ஜூன் மந்தாக இருக்கலாம். டோட்லி ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி உங்களுக்கு 10 மந்த் இல்லைங்கி 6 மந்த் இருக்கலாம். ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு அப்படின்னீங்க, நீங்களும் மூவ் ஆன் ஆகிட்டு. ஸோ 2 பேரும் மூவ் ஆன் ஆகிருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து. ஸோ எல்லாருக்கும்ல ஒரு சிலவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அவங்களும் வந்து செய்கிறதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் இங்கே நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதை தான் நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நம்ம சொல்கிறோம். தேர்ட் பார்ட்டிங்கிறது இந்த பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைங்க கெரியராக இருக்கலாம், இல்லைங்க இவரோட ஈகோ பிடிச்ச ஒரு மைண்டாக இருக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டிங்கிறது நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இங்கே டிஸ்டர்பன்ஸாக வருதோ அதுதான் இங்கே நம்ம தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நம்ம சொல்கிறோம். தென் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. அது உங்களோட ஸோ உங்களுக்கு எது ரெஸ்னேட் ஆகிற மாதிரி அது உங்களுக்கு எந்த சுச்சுவேஷனாக இருக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஓகே,
ஓகே. ஸோ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல தடவை இந்த ஒரு பர்சன் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் இல்லைங்க, ஒரிஜினல் அவரோட ஒரிஜினல் கேரக்டர், தென் ஒரிஜினல் ஸ்நேகம், ஒரிஜினல் லவ், இவரோட ட்ரூ செல்ஃப் இவர் பல தடவை உங்ககிட்ட காட்டிட்டு நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சுவலி இந்த போஸ்டோட கேரக்டர் மேபி ரொம்ப குட்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம், பக்கா டிசிப்ளான ஒரு கேரக்டராக இருக்கலாம். சொசைட்டி இவரை ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சொசைட்டி, ஃபேமிலி, பல ஆட்கள் இவரை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் எல்லாரோட பார்வைக்கு இவர் நல்லவர் ஆகிட்டு உண்டு. ஓகே. பட் இவரோட ட்ரூ செல்ஃப் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவரோட ட்ரூ செல்ஃப், இன்னர் செல்ஃப். இவரை பல தடவை இவருக்கு ஸ்நேகம் இருந்தும் ஃபீலிங்ஸ் இருந்தும் எமோஷன்ஸ் இருந்தும் பாசம் இருந்தும் இவர் வெளியே உங்ககிட்ட காட்டிக்கிட்டது எனக்கு உன் மேலே ஸ்நேகம் இல்லை, உன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, லவ் இல்லை, ஸ்நேகம் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை. இவரோட ட்ரூ செல்ஃப் இவர் காட்டிட்டு இல்லை. ஓகே. இல்லைங்க, இவரோட ட்ரூ செல்ஃபை வேறு யாரும் மனசிலாக்கிட்டு இல்லை, நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். இப்போ சொசைட்டி, ஃபேமிலி முன்னாடி இந்த ஒரு பர்சன் நல்லவங்களா தெரிஞ்சாங்க அப்படின்னா இவரோட ப்ளஸ், இவரோட மைனஸ் என்ன உங்களுக்கு இங்கே மனசிலாகிட்டு உண்டு. மேபி ஸ்டார்டிங்கில் இவரோட ப்ளஸ் மட்டும் மனசிலாகிட்டு உண்டு. போக போக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவரோட ப்ளஸ், இவரோட மைனஸ், இவரோட ஒரிஜினல் கேரக்டர் உங்களுக்கு மனசிலாகிட்டு உண்டு. பல தடவை இவரோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், இவர் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு உண்டு. இல்லைங்க, இவரோட ஒரிஜினல் முகத்தை உங்ககிட்ட காட்டிட்டு நம்ம சொல்லலாம். இவர் பல மாஸ்க் அடைந்து உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. இவர் பல தடவை ஸ்நேகம் இருந்தும், ஃபீலிங்ஸ் இருந்தும், எமோஷன்ஸ் இருந்தும் இவர் எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, லவ் இல்லை, ஸ்நேகம்னு இவர் காட்டிட்டு உண்டு. ஓகே. ஆனால் சொசைட்டிக்கு முன்னாடி இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, சொசைட்டிக்கு முன்னாடி இந்த ஒரு பர்சன் பயங்கர நல்லவங்க மாதிரி பிஹேவ் பண்ணாலும் இவரோட ஒரிஜினல் கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் எப்படி, இவரோட ஒரிஜினல் என்ன, எல்லாம் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு நம்ம சொல்ல இந்த ரிலேஷன்ஷிப். இவரோட ட்ரூ செல்ஃபை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட மைண்ட் என்ன தாட் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம சொல்லலாம். ஓகே. தென் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைங்க, ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் இல்லைங்க, ப்ராப்பரான ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு அப்படி. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு ஃபஸ்ட்டு கிளாரிட்டி இல்லை. எதுக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீங்கள் கடந்து வந்தீங்க, எதுக்கு இந்த ஒரு பர்சன் உங்களை மீட் பண்ணாங்க, அவங்களுக்கும் என்ன பந்தம், அதனால் ஆக்சுவலி இவர் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, ஒரு வேல்யூ கொடுக்கலன்னா ஆளுக்கு கிளாரிட்டி இல்லை. ஒரு ஆளை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு, நம்ம அட்ராக்ட் ஆகுறோம், அஃபெக்ஷன் ஆகுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் லவ் கிடையாது இல்லை. ஓகே. அதே மாதிரி இவருக்கும் அப்படி தான். ஓகே. ஸோ மேபி ரெண்டு பேருக்கும் ஒரு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஓகே. அப்போ இவருக்கு பல தடவை இவருக்கு ஸ்நேகம் உங்கள் மேலே பயங்கர ஸ்நேகம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. பயங்கர ஸ்நேகம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டும். இவர் பல தடவை இவருக்கு ட்ரூ செல்ஃப் இவர் ஏன் காட்டிடல அப்படின்னா இவருக்கு ஒரு கிளாரிட்டி, இது எந்த ரிலேஷன்ஷிப், எதுக்கு நம்ம லைஃப்பில் கடந்து வந்துச்சு. ஸோ நீயும் நானும் ஆக்சுவலி நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸுக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். ஃபேமிலி இருக்கலாம், சொசைட்டி இருக்கலாம், மேரிட்டல் அஃபேர் அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை கல்ச்சர் காஸ்ட் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே. அப்போ இவருக்கு மனசளவில் உங்கள் மேலே ஸ்நேகம் ஃபீல் ஆகிட்டு உண்டு, தோணிட்டு உண்டு, அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு, இவருக்கு ஸ்நேகம் தோணிட்டு உண்டு. பட் இவர் பல தடவை அந்த ட்ரூ செல்ஃபை காட்டிட்டு இல்லை அப்படின்னா இவர் ஆக்சுவலி எமோஷனலி பேலன்ஸ், பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர். இவர் ஹார்ட்டை கொண்டு யோசிக்கிற ஒரு கேரக்டர் கிடையவே கூடாது, மைண்டு கொண்டு யோசிக்கிற ஒரு கேரக்டர். அப்போ இவருக்கு பல தடவை இவர் ஆக்சுவலி உங்களை மீட் பண்ண பிறகு இவருக்கு ஸ்நேகம் தோணிட்டு உண்டு. அப்போ ஸ்நேகம் கேரிங் எல்லாம் தோணிட்டு உண்டுனாலும் இவர் பல தடவை மாஸ்க் அணிச்சிட்டு உங்ககிட்ட. ஏன்னா இவர் ஆள் என்ன ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். ஓகே. இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு, நீயும் நானும் செய்கிறோம் அப்படின்னா அது சொசைட்டி அக்செப்ட் பண்ணுமா, ஃபேமிலி அக்செப்ட் பண்ணுமா, இன்னைக்கு நீயும் நான் உனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அதை நான் ஃப்யூச்சர் வரைக்கும் அந்த கமிட்மெண்ட்டை கொண்டு என்னால் ட்ராவல் பண்ண முடியுமா, இல்லைங்க இவர் மைண்டு கொண்டு யோசிக்கிற ஒரு கேரக்டர்னால. அப்போ இவருக்கு மைண்டு கொண்டு இவரை யோசிக்கிற டைம் இவருக்கு ஃபீலான ஒரு விஷயம் என்னன்னா, தற்சமயத்துக்கு நமக்கே ஃபர்ஸ்ட் இது இந்த ஒரு பர்சனை நான் எதுக்கு மீட் பண்ணேன், எனக்கு ஏன் இவங்க மேலே ஒரு ஸ்நேகம் ஃபீலாக இவருக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு ஐடியா இல்லை. அப்போ தற்சமயத்துக்கு இவர் என்ன சொல்கிறது, ஒரு ஹெர்மிட் மோடில் போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். இவர் உள்ளுக்குள்ளே போய் தேடி அனலைஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இன்னர் லெவலில் போய் டீப் லெவலில் போய் இவர் அனலைஸ் பண்ணுற ஒரு சோல் சோச்சிங் நம்ம அதை சொல்லுவோம்.
ஓகே. எதுக்கு இந்த ஒரு பர்சன் எனக்கு ஏன் இந்த ஒரு பர்சன் மேல எனக்கு பயங்கரமா ஸ்நேகம் இதுவரைக்கும் யாருக்கிட்டயும் ஃபீல் ஆகாத ஒரு ஸ்நேகம் எதுக்கு இவங்க மேல எனக்கு ஃபீல் ஆகுது? ஏன் இவங்க என் லைஃப்ல கடந்து வந்தாங்க? எனக்கும் இவங்களுக்கும் என்ன பந்தம்? முந்தின ஜென்மத்தில் எனக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா? ஏன் பல தடவை நான் வேண்டாம் வேண்டாம் இக்னோர் பண்ணணும் இந்த ஒரு போஸ்டரோட தாட்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த ஒரு போஸ்டரோட திங்கிங்காக இருக்கட்டும், எனக்கு ஏன் வந்துட்டே இருக்குது? இவர் இன்னர் செல்ஃபில் போய் தேடுறாங்க. அதனால தான் இவருக்கு அவருக்கே ஒரு கிளாரிட்டி இல்லாதனால தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கல, உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுக்கல. இந்த ரிலேஷன்ஷிப்பில் பல தடவை மாஸ்க் அணிஞ்சிட்டு உண்டு. ஓகே. வாரதும் போகிறதும், உங்களை சீட்டிங் பண்ணிட்டு ஓடுறதும், மைண்ட் கேம் கழிக்கிறதும், ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடுறதும், இது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இந்த சுச்சுவேஷன் தான். ஏன்னா இவருக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை, என்ன ரிலேஷன்ஷிப்னு இவருக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை. ஓகே. அதனால தான் இவர் பல தடவை உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்காம, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம நடந்துட்டு இருந்தது ரிலேஷன்ஷிப்பில். தென் கடைசி எண்டிங்கில் இவர் சீட்டிங்கும் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். அப்கோர்ஸ் இந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு எஸ் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஆனால் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டுன்னா கிட்ட மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, உங்களோட மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு. ஏன்னா இவருக்கு ஸ்டார்டிங்லேருந்து உங்களை பார்க்குற டைம் இந்த ரிலேஷன்ஷிப் ட்ராவல் பண்ண டைமாக இருக்கட்டும், இவருக்கு ஒவ்வொரு டைமும் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, ஏன் எதுக்கு இவங்க லைஃப்பில் வந்தாங்க? ஏன் இவனுக்கு இவங்க மேலே ஒரு ஃபீல் ஆகுது? ஏன் நான் பல தடவை வேண்டாம் உனக்கும் எனக்கு செய்கிறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், என்னோடய ஃப்யூச்சர் நீ நானும் சேர முடியாதுன்னு பல தடவை நம்ம மைண்டு கொண்டு நம்ம திங்க் பண்ணி மூவ் ஆன் ஆனாலும், இவங்களை விட்டு விலகினாலும் என் ஹார்ட் இந்த ஒரு போஸ்டில் மட்டும்தான் ஆசைப்படுது. அப்படி பல தடவை இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. அதே மாதிரி இவர் சரி ஓகே இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறது சரியில்லை, இதுக்கு நம்ம ஒரு புஷ் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் புஷ் ஸ்டாப் வச்சுட்டு புஷ் ஸ்டாப் வச்சுட்டு இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். சீட்டிங் பண்ணி போயிட்டு பட் இவர் சீட்டிங் பண்ணி போயிட்டு பட் அதே இடத்துல ஸ்டக் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலும் அங்கேருந்து உங்களை நோக்குறாங்க, இல்லைங்க உங்களை மறுபடியும் உங்களை திங்க் பண்ணுறாங்க, இல்லைங்க அதே ஸ்நேகத்தை நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு நீங்கள் பிடி கொடுக்கல. ஓகே. இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு ஒரு டைம் நீங்கள் ரொம்ப சேசிங் பண்ணியிருக்கலாம், உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம், சேசிங் பண்ணியிருக்கலாம். இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போகிறோம் அயன் ஆஃப் போதும். ஓகே. இதுக்கு மேலே என் லைஃப்பில் ஒரு வாட்டி நம்ம ஹார்ட்டை உடைக்கலாம், 2 வாட்டி ஹார்ட்டை உடைக்கலாம், இதுக்கு மேலே என்னோடய ஹார்ட்டை உடைக்கிறதுக்கு நான் ரெடி கிடையாது. ஓகே. இனிமேல் நம்ம லைஃப்பை பார்ப்போம், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், செல்ஃப் லோ பண்ணுவோம், நம்மளை நம்ம ஹாப்பியாக வச்சுருப்போம், நம்ம லைஃப்பில் நமக்கும் சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், நமக்கும் நம்ம லைஃப்பில் ஒரு பீஸ் இம்பார்ட்டன்ட், நமக்கும் ஒரு ஜீவிதம் இருக்குது, நமக்கும் ஒரு லைஃப் இருக்குது, நமக்கு நம்ம லைஃப் இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு நீங்கள் சேசிங்க கரண்ட் சுச்சுவேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். எல்லாம் தெய்வம்னு ஒரு விஷயம் இங்கே இருக்குது, எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். நமக்கு லைஃப்பில் நடக்க வேண்டிய ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மைனஸாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். என்னால் ஒரு லெவலுக்கு தான் எஃபோர்ட் கொடுக்க முடியும். என்னால் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடிஞ்சோ எஃபோர்ட் கொடுத்தாச்சு. பட் எஃபோர்ட் கொடுத்து எனக்கு லாஸ்ட்டு கிடச்சது துரோகம், அவமானம், சீட்டிங். இதுக்கு மேலே எனக்கு வலி ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ இனி எல்லாம் தெய்வம் பார்த்துக்கணும். டோட்டலி ரிலேஷன்ஷிப்பை தெய்வத்துக்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு எல்லாம் இனி தெய்வம் பார்த்துக்கட்டும். பட் நமக்குன்னு ஒரு ஜீவிதம் இருக்குது, நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நம்மளை சுற்றி நமக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும். இல்லைங்க நமக்கு லைஃபுக்கு ஒரு சக்ஸஸ் வேணும். நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் முடிவு எடுத்துகிட்டு உண்டு. ஸோ சேசிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஸ்நேகம் இல்லாமல் ஸ்நேகம் உண்டு. பட் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏமாற ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே. ஸோ அதனால நீங்கள் சேசிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். நமக்கான ஒரு ஜஸ்டிஸ், நமக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட், இன்னைக்கு நமக்கு லைஃப்பில் என்னதுன்னு தெய்வத்துக்கு தெரியும். எல்லாமே நம்மளை தெய்வம் பார்த்துக்கட்டும். நீங்கள் டோட்டலி தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ, அவங்களுக்கான உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு, அந்த எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே. ஆப்ஷன்ஸ் உள்ள பர்சன், ஆப்ஷன் இல்லாத ஒரு பர்சன் எல்லாம் கிடையாது. ஓகே. ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பர்சன். ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் ஹாப்பியாக இந்த ஒரு செப்பரேஷன் இவரை பாதிச்சுட்டுண்டா, இல்லைங்க இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இவரை பாதிச்சுட்டுண்டா, நீங்கள் இல்லைங்க இவரை ஃபீல் பண்ண கேட்டால் அஃப்கோர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா நமக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கும் சில விஷயம், சில கிளாரிட்டிஸ் கிடைச்சிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷனுங்கிறது யூனிவர்ஸாகவே கொண்டு வர்றதாகும்.
ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம சொல்ல செப்பரேஷன் வந்து கட்டாயம் தேவை. ஏன்னா நம்ம ஒரு 6 மந்த் ஒரு கேப் விட்டுறோம், இல்லைங்க ஒரு 1 இயர் கேப் விடுறோம், ஒரு 2 இயர்ஸ் கேப் விட்டுறோம். இந்த 2 இயர்ஸ் கேப்பில் வந்து இந்த போஸ்டரும் நம்மளை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, நம்மளை எவ்வளோ தூரம் நம்மளை இக்னோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம், அவ்வளோ தூரம் இக்னோர் பண்ணுவாங்க. பட் அவங்களால ஒரு டைம் கூட அவங்கள இக்னோர் பண்ண முடியல அப்படின்னு அவங்கள திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியல. ஒரு தாட் அவங்களுக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ வர்த்து மனசில் ஆகும். அந்த ஒரு வேல்யூ வர்த்து மனசில் ஆகிற டைம் அடுத்து அவங்க ஆக்ஷன் எடுக்க தொடங்குறது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் இல்லைங்க ஒரு 6 மந்த்துக்குள்ளெல்லாம் எந்த ஒரு விஷயமும் ரியலைஸ் ஆகாது. ஓகே, ஒரு லாங் செப்பரேஷன் ஒரு 1 இயர் 6 மந்த் ஒரு 2 இயர்ஸ் ஒரு செப்பரேஷன் வரும்போது தான் இந்த ஒரு செப்பரேஷன்லையும் நம்ம இந்த ஒரு பர்சன் எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண போகிறோம், நமக்கு இவங்களோட தாட்ஸ் வருது, திங்கிங்ஸ் வருது, இவங்க நம்மளால் மறக்க முடியலேன்னு அவங்களுக்கு ஒரு தாட் வரக்கூடிய டைமில் நமக்கான ஒரு வேல்யூ கொடுக்க ஆரம்பிப்பாங்க, நமக்கான ஒரு ஈக்குவல் கிவன் டே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால கட்டாயம் நம்ம சொல்கிற விஷயம்னா ரிலேஷன்ஷிப்புங்கிறது செப்பரேஷன் கட்டாயம் அது அவசியமாகும். அதில் தான் அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ வர்த்து மனசிலாகிறது. ஓகே ஓகே ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியரில் ஃபோக்கஸ். ஓகே, ஒரு ஃபேஷன் அவர் ஒரு ஃபேஷன் ஆல்ரெடி ஃபேஷன் உள்ள ஆளாக இருக்கலாம், கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கோயில் பித்துக்களோ சுச்சுவேஷன் ஆள் போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் என்னென்னா ஆக்சுவலி இவருக்கு நஷ்டப்பட்டு போயிட்டு உண்டு. ஏன்னா நான் சொன்னேன்ல கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு, இதுக்கு மேலே எனக்கு எஃபோர்ட் கொடுக்க முடியாது, எல்லாம் தெய்வம் பார்த்துக்கோட்டு நீங்கள் தெய்வத்துக்கு மேலே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் பொறுமையாகிட்டு உண்டு, ஃபேஷியன்ஸை நீங்கள் நிற்கிறீங்க, எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், இதுக்கு மேலே எனக்கு எஃபோர்ட் கொடுக்கறதுக்கு நான் ரெடி இல்லை. ஓகே, இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு நஷ்டப்பட்டு போயிட்டு இவர் ஏதோ ஒன்று இவரை விட்டு நஷ்டப்பட்டு போயிட்டு. ஆக்சுவலி இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு, ரிலேஷன்ஷிப் நஷ்டப்பட்டு ஒன்றும் போகலை. ஓகே, ஏன்னா நீங்கள் இங்கே வெயிட்டிங் ஆகும். ஆனால் இவரோட மைண்ட் செட்டில் நீங்களும் சேசிங் பண்ண போகலை, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம், நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டுண்டு, நீங்கள் சேசிங் பண்ண போகல. ஆக்சுவலி இவர் உங்களை பற்றி ஒரு விதமாக நினச்சி வச்சுட்டுண்டு, அதெல்லாம் நீங்கள் பிரேக் ஆகிட்டுண்டு. அப்போ இவரோட மைண்ட் செட்டுக்கு என்ன திங்கிங் வந்துட்டுன்னா எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணால் இனி ஹோப் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷன் என்னால் தான் நஷ்டப்பட்டு போச்சு, இனிமேல் இதில் ஒர்க் பண்ண ஹோப் இல்லை. ஆனால் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு, பட் இவர் ஏதோ நெகட்டிவாக திங்க் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் மைண்டுக்குள்ளே போட்டு ஓவர் திங்கிங் பண்ணி ஏன்னா இவர் ஒரு 10 நாள் பார்த்துருப்பாரு, 20 நாள் பார்த்துருப்பாரு, 1 மந்த் பார்த்துருப்பாரு, 2 மந்த் பார்த்துருப்பாரு. நீங்கள் பழையபடி இவருக்கு காலை பிடிச்சி தொங்குறதுக்கு நீங்கள் போகலை. அப்போ நீங்கள் காலை பிடிச்சி தொங்க போகாத உடனே எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, நான் தான் நஷ்டப்படுத்தி கலைஞ்சேன், இனி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் இல்லை, எதையோ நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் நாங்கள் என்னால் தான் போச்சு எல்லாத்தையும் ஆள் பிளேம் பண்ணுற ஒரு எனர்ஜி ஆகும். ஸோ இவருக்கு நம்மளால தான் ரிலேஷன்ஷிப் போச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளால தான் போச்சுன்னு இவருக்கு தெரிஞ்சும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் ஆள் கோயின் வித் இவ்வளோ சுச்சுவேஷனில் போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு சொன்ன மாதிரி எமோஷ்னலி பேலன்ஸான ஒரு கேரக்டர் ஆகும், மைண்டு கொண்டு யோசிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். இவர் ஆளுக்கு லைஃப்பில் இவர் தோற்று போகிறது விரும்பாத ஒரு கேரக்டர். கரண்ட் சுச்சுவேஷனில் நஷ்டப்பட்டு ரிலேஷன்ஷிப் நம்ம கையை விட்டு போச்சு, நீங்கள் நஷ்டப்பட்டு போச்சு, நம்மளை நஷ்டப்படுத்தி கழிஞ்சோம், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போச்சு, இவருக்கு எல்லாம் மனசிலாயிட்டு உண்டுனாலும் இவருக்கு ஓடி வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆளுக்கு ரெடி கிடையாது. ஏன்னா ஆளை பொறுத்த மட்டும் நான் பெரிய பவர் ஆகும், நான் யாருக்கு முன்னாடி தோற்று போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதனால் கோயின் வித் ப்ளோ சுச்சுவேஷன் சரி ஓகே, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வந்திருக்குது. பட் இந்த ஒரு நெகட்டிவாக இந்த செப்பரேஷன் வந்து பிரிஞ்சு போனது ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு லைஃப்பில் இருக்கலாம். நம்ம திம்புறனால ஈகோனால ஆட்டிடியூட்னால நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர்னால நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம இழந்திருக்கோம். பட் இந்த நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனுங்கிறது என் லைஃப் லாங் இது போகாது. பட் என்னைக்காவது ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் கடந்து வரும். அந்த பாசிட்டிவான சுச்சுவேஷனுக்கு ஆளுக்கு வெயிட்டிங் நம்ம சொன்னோம். ஓகே இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் கிடையாது. இவருக்கு மேபி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு இவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை இவர் தேடி போயிருக்கலாம். ஓகே, எனக்கு எங்கே ஹோம் இருக்குது, இல்லைங்க எனக்கு எங்கே நிம்மதி இருக்குது, எனக்கு எங்கே பீஸ் இருக்குது, எனக்கான பர்சன்ஸ் யார், இல்லைங்க எனக்கான ஒரு பீஸ் எங்கே இருக்குன்னு இவர் பல பர்சன்ஸில் போய் தேடி இருக்கலாம். ஓகே, பட்
ஆள் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன் அப்படின்னா உங்களோட மெமரிஸில் ஸ்டக் ஆகிட்டு, உங்களோட தாட்டில் ஸ்டக் ஆகிட்டு. இவருக்கு ஆப்ஷன்ஸ் கரண்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆள் ரெடி இல்லை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இவருக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம், லவ்வும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆளுக்கு பீஸ் கிடச்சா போதுன்னு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆள் வந்துட்டு. ஏன்னா இவருக்கு உங்களை மறந்தால் தானே அடுத்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அவங்களோட மெமரிஸில் நீங்கள் இருக்கிற டைமில் இவருக்கே இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஏன் எனக்கு இந்த ஒரு போஸ்ட்டை மறக்க முடியல, ஏன் எனக்கு வேறு ஆப்ஷன் பின்னாடி போக முடியல, ஏன் நான் ஸ்டக் ஆகிட்டு எல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இப்போ எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னை விட்டுட்டா போதும், எனக்கு ஒரு பீஸ் கிடச்சிட்டா போதுன்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆள் வந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன்னா ஒரு சிலவங்க தெய்வத்தை ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணுறீங்க, ஏதாவது டெக்னிக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்லா ஒக்காகுது நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இவர் பயங்கர ஈகோ ஆட்டிடியூட் ஒரு பர்சன் ஆகும். திமிரு பார்த்தாலே உங்களுக்கு மனசில் ஆகும். எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்து எமோஷன் ஒரு சொட்டு கூட மூஞ்சில் காட்டாத ஒரு கேரக்டராக, மலையே இடிஞ்சு விழட்டும், உலகமே இடிஞ்சு விழட்டும், நான் பிடிச்ச மொயிலுக்கு 3 காரு, நான் இப்படி தான் இருப்பேன், அவ்வளோ திமிரு பிடிச்ச ஒரு கேரக்டர் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இவர் இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட சோல் சில விஷயங்களை மனசிலாக்கி கொடுக்குது. ஓகே, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், பூமி இடிஞ்சு விழுந்தா என்ன, உலகமே இருண்டு போனா என்ன, நான் இப்படி தான் இருப்பேன், யாருக்கும் என்னோட கேரக்டரை மாற்றிக்க மாட்டேன், அவ்வளோ ஈகோ ஆட்டிடியூட் உள்ள ஒரு கேரக்டராக இவர் இருந்தாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு நீங்கள் நினைக்கலாம் என்ன பல தடவை என்னோட கேரக்டரை நான் இவருக்கு மனசிலாக எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், பட் இந்த ஒரு போஸ்டருக்கு அது மனசில் ஆகலை அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட சோல் இவருக்கு மனசிலாக்கி கொடுக்க நம்ம சொல்லலாம். இவர் சைலண்டாக இருக்கக்கூடிய டைமில் நமக்கு இவர் ஒரு பீஸ் பார்க்க ஒரு டைமில் இல்லைங்க நைட்டு தூங்குற டைமில் இவரோட சோல் இவருக்கு சில விஷயங்கள் மனசிலாக்கி கொடுக்குது. ஏன்னா இவர் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஒரு விஷயம், இவர் மைண்டு கொண்டு யோசிக்கிற ஒரு கேரக்டர், இவர் ஹார்ட்டு கொண்டு யோசிக்கிற ஒரு கேரக்டரே கிடையாது. ஓகே, அப்போ இவருக்கு இப்போ ஆக்சுவலி இவரோட சோல் இவருக்கு சில விஷயங்கள் சொல்லி இன்னைக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு காரணம் நீ தான். நம்ம லைஃப்பில் சில பர்சன்ஸ் கடந்து வர்றாங்க, அது என்ன சுச்சுவேஷனாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஃபோர்த் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அது நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு போஸ்டரும் நமக்கு யூனிவர்ஸ் நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து விட்டுறதாகும். பட் சில டைம் நம்ம அதை கொண்டு மைண்டு கொண்டு யோசித்து நமக்கு அது சரியில்லை ஒத்து வர நம்ம அதை இக்னோர் பண்ணுறோம். பட் ஒரு சில போர்ஷன்ஸ் நம்ம லைஃப்பில் கட்டாயம் நமக்கு வந்தே ஆகுன்றது விதி ஆகும். இந்த ஒரு போஸ்ட் உன் லைஃப்பில் கடந்து வந்தது விதி. இந்த ஒரு போஸ்டன் உனக்கு லைஃப்பில் ஒரு ஹாப்பி ஒரு பீஸ் உனக்கு ஒன்லி ஒரு பாசிட்டிவாக மட்டும் அவன் லைஃப்பில் இருந்திருக்காங்க. பட் அந்த ஒரு போஸ்ட்டில் பல தடவை நீ இக்னோர் பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் நடந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இவரோட சோல் இவருக்கு மனசிலாக்கி கொடுக்குது. மேபி இவர் முன்னாடி மைண்டு சொல்கிற ஒரு கேரக்டரை கேட்கக்கூடிய ஒரு கேரக்டராக மைண்டு கொண்டு யோசிக்கிற ஒரு கேரக்டராக கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஹார்ட்டு சொல்கிறது, இவருக்கு ஹார்ட்டுங்கிறது சோல் ஆகும். இவரோட சோல் சொல்லி கொடுக்குற விஷயங்களை கேட்டு இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ட்ராவல் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இவரோட சோல் இவருக்கு பாசிட்டிவாக கைட் பண்ணுது. இவரை நீ போய் ஆக்ஷன் எடு, இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணும், இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் வேணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு இம்பார்ட்டன் ஆகும், இது யூனிவர்ஸ் கொண்டு வந்து விட்டு ரிலேஷன்ஷிப் ஆகும். உனக்கு லைஃப்பில் ஹாப்பி தான் இம்பார்ட்டன்ட், பீஸ் தான் இம்பார்ட்டன்ட். எப்போவுமே நீ ப்ராக்டிக்கலாக இருக்காத, மைண்டு கொண்டு எப்போவுமே நீ யோசிக்காத. சில டைம் நமக்கு என்னதான் நம்ம மைண்டு கொண்டு நமக்கு பணம் பதவி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தாலும் நம்ம உடஞ்சிருக்கிற டைமில் நமக்கு ஆளுகள் கொடுக்க ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும். இவருக்கு அது ஹார்ட் இவருக்கு சொல்லி பாசிட்டிவாக இவர் கேட் பண்ணுறது நம்ம சொல்லலாம், அது இவர் கேட்குறாரு நம்ம சொல்லலாம். ஓகே, ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் எந்த ஒரு ஆப்ஷனில் ஆள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடி இல்லை, ஆள் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைப் இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் பல ஆப்ஷன்ஸில் போய் தேடி இருக்கலாம், எனக்கானது எங்கே இருக்குன்னு தேடி இருக்கலாம். பட் ஆளுக்கு எங்கேயும் அது கிட்டிட்டு இல்லை. இவருக்கு ஒரு ஹோம்லி வைப் உங்கள் கூட தான் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. இவருக்கு ஆக்சுவலி தூக்கமும் இல்லை. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி இவருக்கு எல்லாம் மனசிலாகுது. இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்களும் சேசிங் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சேசிங் பண்ணாதது இவருக்கு ஒரு பயங்கர போர்டு தான் ஃபீல் ஆகுது. மாஸ்டரே தோத்தது மாதிரி ஆகிட்டு. அவரோட ஈகோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஈகோ கொண்டு முன்னோட்டு போயிட்டு இவரோட ஈகோ திமிரு அகங்காரம் எல்லாம் டெத் ஆகிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, அது இவருக்கு டெத் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டக் ஆகி நிற்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாதது, டோட்டில் அந்த ரிலேஷன்ஷிப் பிளாங்காக நிற்கிறது இவருக்கு ஒரு பயங்கர ஒரு போர்டன் ஆகும். பயங்கர தலைவேதனை, பயங்கரமாக ஒரு லைஃப்பில் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டில் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், எல்லாம் இவருக்கு ஒரு பயங்கர போர்டனாக ஃபீல் ஆகி நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் நைட்டு தூங்க போனால் தூக்கம் இல்லை, ஓவர் திங்கிங் பண்ணுறது, மிட் நைட்டில் எழும்பி நடக்கிறது, மறுபடியும் தூங்குறது, மறுபடியும் எழும்புறது, எதையாவது திங்கிங்க மைண்டுக்குள்ளே போட்டு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுறது, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏன்னா இவர் எப்படின்னா ஆக்ஷன் எடுக்காமல் இந்த ஒரு ப்ராவர்ப் இருக்குல்ல,
மறையாராம நொங்கு பறிக்கிறது எப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரியாக இவரோட கேரக்டர். இவர் எல்லாம் ஓகே ஆகணும், பட் ஆளோட ஈகோவும் தோற்று போயிடக்கூடாது, ஆளும் தோற்று போயிடக்கூடாது, ரிலேஷன்ஷிப் மட்டும் ஓகே ஆகணும். இது எப்படி நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஆளுக்கு தூக்கம் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ் கூட விளையாடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் உங்களை பயங்கரமாக ஹர்ட் ஆக்கிட்டு இல்லை உங்களை எமோஷனலி டவுன் ஆக்கிட்டோம்னா கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு லைஃப்பில் இப்போதைக்கு இவர் ஆக்சுவலி பல தடவை இவர் ஸ்டாராக இவருக்கு லைஃப்பில் மின்னிட்டு உண்டு. அது உங்களுக்கு இவருக்கு மனசில் ஆகிட்டு இவர் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்க விட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சனாக இருக்கலாம், சொசைட்டி ஃபேமிலி எல்லாரும் இவரை தலைக்கு மேலே தூக்கி வச்சுரு ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இப்போ ஸ்டார் கொஞ்சம் மழுங்கிட்டு நம்ம சொல்லலாம், ஸ்டார் மின்னிட்டு இல்லை. அது காரணம்னா இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு லைஃப்பில் டோட்டலி இவர் ஹாப்பி இல்லை. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு லைஃப்பில் இப்போ இனி இவர் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா இவர் எல்லா விஷயத்தையும் இக்னோர் பண்ணணும், மறக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள் உங்களோட தாட்ஸ் எல்லாம் இவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு. இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பண்ண உங்களை ஏமாத்துறது, உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போனது எல்லாம் இவருக்கு மைண்டுக்குள்ளே இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்டார் இப்போ மின்னாமல் அது என்ன சொல்கிறது மழுங்கிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, இனி இவர் ஸ்டார் மின்னணும் அப்படின்னா இவர் எல்லா விஷயத்தையும் மறந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுத்து மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகிற டைமில் இந்த ஸ்டார் மின்னும் நம்ம சொல்லலாம். ஓகே சரி, இவரே மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் இவருக்கு கம்ப்ளீஷன்ங்கிறது உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நைட்டு உங்களை பற்றி பகல் டைம் மேபி உங்களை பற்றி திங்க் பண்ணாமல் இருந்தாலும் இவர் நைட்டு டைம் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இவருக்கு ஆக்சுவலி என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாதனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரோ இல்லாமல் நிற்குது. ஸோ நம்ம ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நம்ம பண்ணணும் ஒரு தாட் இவரோட மைண்டுக்குள்ளே வந்துட்டு உண்டு. டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி பல தடவை உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஆப்ஷன்ஸ் பின்னாடி போயிட்டு உண்டு, இல்லைங்க வேறு யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஈகோ ஆட்டிடியூட வச்சு நின்றுட்டுன்னா கரண்ட் சுச்சுவேஷன் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈகோ டெத் ஆகிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா ஆள் பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டு இருக்காங்க, பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்குது ஆளுக்கு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இது யாருக்கு ரெசனேட் ஆக நமக்கு தெரியல. இப்போ இவரோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுது, ஒரு டைலாக் இருக்குல்ல, ஸோ முள்ளு குத்தாமல் மீன் தோணுது ஒரு டைலாக் இருக்குல்ல, அதே மாதிரி ஆகும். ஆள் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டார், பட் ரிலேஷன்ஷிப் மட்டும் ஓகே ஆகணும். அது எப்படியாவது ஓகே ஆகணும். ஆள் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராகும், மைண்டு கொண்டு யோசிக்கிற ஒரு கேரக்டராகும், மைண்டு நல்லா ஒர்க்காகக்கூடிய ஒரு கேரக்டராகும், கிரிமினல் மைண்டுன்னு நம்ம சொல்லலாம். என்னென்னா ஆளுக்கு ஆள் ஃபுல்லாக நினச்சி ஃப்ரீ டைமாக இருக்கட்டும், ஒர்க்கில் இருக்க டைமாக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகணும். இந்த ரிலேஷன்ஷிப் இவருக்கு லைஃப்பில் கடந்து வரணும். ஆனால் இவர் தோற்று போகக்கூடாது. இவர் பண்ணதுக்கு இவர் சாரியும் கேட்க மாட்டார். இவருக்கு மேலே தப்பு இருக்கிற மாதிரி இவர் அதை அஸ்பர் பண்ணவும் மாட்டார். உங்கள் பார்வையில் உங்கள் முன்னாடி இவர் அஸ்பர் பண்ணவும் மாட்டார். ஆனால் ரிலேஷன்ஷிப் மட்டும் ஓகே ஆகணும். அதான் இவரோட கரண்ட் எனர்ஜி. இப்போ ஆள் பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது வாய்ப்பு இருக்கா நம்ம மேலே தப்பு படாமல், நம்ம மேலே மிஸ்டேக் வராமல் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, நாலு நோக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு எல்லாம் தப்பு ஏமான்னு இவர் கரெக்டாக ஆஸ்பர் பண்ணவும் மாட்டார். ஓகே, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி, ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது சொல்லி உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவார். ஓகே, அப்படி தான் இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுப்பாரு தவிர எல்லாம் நான் மிஸ்டேக் ஆகும், இந்த நோக்கான சுச்சுவேஷன் நான் ஒன்று நினச்சேன், வருத்தப்பட்டேன், மிஸ் பண்ணேன், ஆண்டுதே ஒப்பாரி வச்சேன், அது எதையும் ஷேர் பண்ண மாட்டார். ஸோ நீங்கள் அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் ஸ்டக் ஆகி நிற்கிறது, பிளாங்காக நிற்கிறது நினச்சி ஓவர் மென்டல் கான்ஃப்ளிக்ட். இப்போ இவருக்கு ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகணும். பட் அது எப்படி பாசிபிள் ஆகும், நம்மளே போகாமல் எப்படி ஓகே பண்ணுறது, நம்ம மேலே மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி ஓகே பண்ணது ஆளுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு வேலை உங்களை கவுண்டர் பண்ணுவாங்க. பட் அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. ஓகே, இதான் இவரோட கரண்ட் எனர்ஜி. இதான் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான நம்பர் பார்க்கலாம். ஓகே, தென் நமக்கு 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 10 பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் அதை தவிர்த்து நமக்கு 222 இம்பார்ட்டன்ட், 555 இம்பார்ட்டன்ட், 444 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக ரெசனேட் ஆகுது. 444, 10, 555. ஓகே, தென் நமக்கு இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட்,
ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டும் லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டும் வச்சுட்டு கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.